இந்த வீடியோல நாம 1994வது வருஷம் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சு வெளியான மகாநதிங்கிற படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அது மட்டும் இல்லாம 2 தேசிய விருதுகளையும் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் இது. இப்ப நாம கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதாநாயகனான கிருஷ்ணசுவாமி சென்னை மத்திய சிறைக்குள்ள ஒரு தண்டனை கைதியா வராரு. அதே ஜெயில ஏற்கனவே ஒரு கைதியா ஒரு ஐயர் இருக்கிற செல்லுல தான் கிருஷ்ணாவையும் அடைக்கிறாங்க. ஐயர் கிருஷ்ணா கூட ரொம்ப நட்பா பேசுறாரு. ஆனா கிருஷ்ணா ரொம்ப சோகமாவே இருக்காரு. வேற ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு தான் குற்றவாளியாகி ஜெயிலுக்கு வந்துட்டதா கிருஷ்ணா சொல்றாரு. ஐயர் கூட கிருஷ்ணசுவாமி மாதிரி வேற ஒருத்தர் செஞ்ச குற்றத்துக்கு தான் மாட்டிக்கிட்டதா சொல்றாரு. இப்போ கிருஷ்ணாவோட கடந்த காலத்தை காட்ட பிளாஷ்பேக் போகுது. கும்பகோணத்தை சேர்ந்த திருநாகேஸ்வரம்ங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணா. சில வருஷங்களுக்கு முன்னாடி மனைவியை இழந்த கிருஷ்ணா தன்னோட மகள் காவேரி, மகன் பரணி, அப்புறம் தன்னோட மாமியாரான சரஸ்வதி அம்மாள் இவங்க கூட அந்த ஊர்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணா அந்த கிராமத்துல சீவல் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதோட விவசாயம் செஞ்சு ஒரு பண்ணையார் மாதிரி ஓரளவுக்கு வசதியா தான் இருக்காரு. அந்த ஊர் மக்களுக்கு தன்னால முடிஞ்ச பல உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் கிருஷ்ணா குடும்பத்தோட கார்ல போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு காரை தான் ஃப்ரெண்டோட கார்னு நினைச்சு சும்மா விளையாட்டுத்தனமா அந்த காரை ஓவர்டேக் பண்ண முயற்சி பண்ணி ஒரு கட் கொடுக்கறாரு. எதிர்பாராத விதமா அந்த கார் ரோட்டோரமா பிரேக் டவுன் ஆகி நின்னுடுது. அப்புறம் பார்த்தா கார்ல இருக்கிறது அவர் ஃப்ரெண்டு இல்ல, வேற யாரோ. இவர் பேரு தனுஷ். கிருஷ்ணா செஞ்ச வேலைக்காக தனுஷ் இவர்கிட்ட கோவப்படுறாரு. தன்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சு தெரியாம செஞ்சிட்டதா சொல்லி கிருஷ்ணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் கோவத்துல அவரு கிருஷ்ணாவை கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறாரு. இத பாக்குற அந்த ஊரை சேர்ந்த சிலர் கிருஷ்ணாவுக்கு ஆதரவா வந்து பேசுறாங்க. கிருஷ்ணா அந்த ஊர்ல செல்வாக்கான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிற தனுஷ் உடனே பணிஞ்சு பேசுறாரு. தனுஷோட கார் ரிப்பேர் ஆயிட்டதுனால அதை சரி பண்ற வரைக்கும் தான் வீட்டுக்கு வந்து தங்கிக்க சொல்லி தனுஷையும் அவரோட அசிஸ்டன்ட் மஞ்சுவையும் கிருஷ்ணா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உபசரிக்கிறாரு. தனுஷ் சென்னையில பலவிதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு. இந்த கிராமத்திலேயே இருந்தா பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்க முடியாது. சென்னைக்கு வந்து புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாம். பசங்களை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க வச்சு ஃபாரின்கெல்லாம் அனுப்பலாம். அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கலாம்னு சொல்லி கிருஷ்ணாவை பிரெயின் வாஷ் பண்றாரு. தாங்கிட்ட ஒரு சிட் ஃபண்ட் பிசினஸ் ஐடியா இருக்கு, நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சென்னைக்கு போய் நம்ம பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தனுஷ் சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் நம்புற கிருஷ்ணா பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையிலையும் பசங்களுக்கு நல்ல படிப்பு எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்திலையும் ஒரு முடிவெடுக்கிறாரு. தன்னோட வீட்டை வித்து ஃபேக்டரி அடமானம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்றாரு. தனுஷ் கூட சென்னைக்கு போய் சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாரு. குடும்பத்தோட சென்னைக்கு வந்து பேங்க்ல லோன் போட்டு ஒரு வீட்டை வாங்கி அங்க ஷிஃப்ட் ஆகுறாரு. ஆனா இப்படி சொந்த ஊரையும் சொந்த தொழிலையும் விட்டுட்டு இப்படி சென்னைக்கு வந்து தெரியாத ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது கிருஷ்ணாவோட மாமியாரான சரஸ்வதி அம்மாவுக்கு பிடிக்கல. கூடிய சீக்கிரமே தனுஷ் ஹெல்ப்போட சென்னையில கிருஷ்ணா சிட் ஃபண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. சென்னையிலேயே ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற வெங்கடாச்சலம் கம்பெனி இனாகிரேஷனுக்கு சீஃப் கெஸ்டா வராரு. அப்போ ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் நடக்குது. தனுஷும் மஞ்சுவும் கிருஷ்ணாவை தனியா கூட்டிட்டு போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறாங்க. போதையில இருக்கிற கிருஷ்ணா கிட்ட தந்திரமா பேசி அவர்கிட்ட இருந்து தனுஷ் பவர் ஆஃப் அட்டானி எழுதி வாங்கிடுறாரு. அப்புறம் கிருஷ்ணா வெளியே போய் சும்மா அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது மஞ்சு அங்க வந்திருந்த வேற யாரோ ஒரு பிசினஸ் மேன் கூட ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற கிருஷ்ணாவுக்கு மஞ்சு ஒரு நடத்த சரியில்லாதவன்னு புரியுது. அதோட இன்னைக்கு நாம குடிச்சிருக்கவே கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உணர்றாரு. பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணி பசங்க 2 பேரும் சாப்பிடாமலே தூங்கிட்டாங்க. தன்னால இப்படி பசங்க பசியோட தூங்க வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லி கிருஷ்ணா ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்த நாள் ஆபீஸ் போய் மஞ்சுவோட நடத்த சரியில்லைன்னு கிருஷ்ணா தனுஷ் கிட்ட சொல்ல தனுஷும் இதை கேட்டு ஷாக் ஆகுற மாதிரி நடிச்சு மஞ்சுவை கூப்பிட்டு சத்தம் போட்டு நீங்க வேலை செய்ய வேணாம், உன்னை வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நாட்கள் போக போக கிருஷ்ணாவுக்கு இப்போ தனுஷ் மேலையும் சந்தேகம் வருது. உடனே அவரோட வக்கீல வரவழைச்சு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. அவரு சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த தனுஷ் ஒரு ஃப்ராடா தான் இருப்பான், என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்க கூடாதா சார், படிச்சவர் நீங்க, அவனை நம்பி எப்படி பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்தீங்கன்னு அவர் கேட்க தனுஷ் தன்னை நல்லா ஏமாத்திட்டான்னு புரிஞ்சுக்கிற கிருஷ்ணா தான் எழுதி கொடுத்த பவர் ஆஃப் அட்டானியை வச்சு தன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் தனுஷ் எடுத்துடக்கூடாதுன்னு அக்கௌண்ட்டை லாக் பண்ணலான்னு உடனே பேங்க்கு கிளம்பி போறாரு. ஆனா இவர் பயந்த மாதிரியே கிருஷ்ணாவோட அக்கௌண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு தனுஷ் எஸ்கேப் ஆயிட்டாரு. சரின்னு ஆபீஸ்க்கு போய் பார்த்தா ஆபீஸ் லாக்கர்ல இருந்த பணத்தையும் காணோம். அதே நேரம் சிட் ஃபண்ட்ல பணத்தை கட்டின மக்களுக்கு கம்பெனி திவால் ஆயிட்ட விஷயம் எப்படியே தெரிஞ்சு ஆபீஸ் முன்னாடி பெரிய கூட்டமே கூடிடுது. கிருஷ்ணா அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குலாம் அவங்க அவகாசம் கொடுக்கல. வந்தவங்க ஆபீஸை அடிச்சு உடைச்சி கிருஷ்ணாவையும் நல்லா போட்டு அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. சிட் ஃபண்டுங்கிற பேர்ல மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தினதா அவர் மேல கேஸ் போட்டு அவருக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்குது. இப்படித்தான் கிருஷ்ணா ஜெயிலுக்கு வந்தாரு. இதோட பிளாஷ்
பிளாஷ்பேக் முடியுது. ஜெயிலுக்குள்ள வார்டனும் சில ஜெயில் ஆபீசரும் ரொம்ப கொடுமைக்காரங்களா இருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே சட்டவிரோதமா பீடி சாராயம் எல்லாம் விக்கிறாங்க. அவங்க செய்யற அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க மேலதிகாரிங்க கிட்ட இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றவங்களை எல்லாம் அந்த ஜெயில் வார்டன் அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. இத பாக்குற கிருஷ்ணா வார்டனை எதிர்த்து பேசினது மட்டும் இல்லாம ஜெயிலர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதனால அந்த வார்டன் கிருஷ்ணாவையும் போட்டு செமையா அடிச்சிடுறாரு. ஒரு நாள் ஜெயிலுக்கு கிருஷ்ணாவோட பசங்களும் மாமியாரும் அவரை வந்து பார்த்து பேசுறாங்க. அதே நேரம் அந்த ஐயரோட மகளான யமுனாவும் தான் அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு நர்ஸா இருக்கிறாங்க. ஐயர் யமுனாவை கிருஷ்ணா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது. முன்னாடி கிருஷ்ணாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி சரஸ்வதி அம்மா மணமகள் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு யமுனாங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து போட்டோவோட ஒரு லெட்டர் வந்திருக்கும். காவேரி யமுனாவை பார்த்ததும் அவங்க அனுப்பின போட்டோவை எடுத்து காட்டி இவங்க தான் அந்த யமுனா சித்தின்னு சொல்லிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. சரஸ்வதி அம்மா யமுனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க முன்னாடி இருந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு மாடியிலே ஒரு சின்ன குடிசை போட்டு பசங்களோட தங்கியிருக்காங்க. யமுனா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பாருங்க, இனிமே உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன்னு சொல்றாங்க. அன்னைக்கே கிருஷ்ணாவோட பொண்ணு காவேரி ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறா. அடுத்த வாரம் கிருஷ்ணாவை பார்க்க போகும்போது கிருஷ்ணாட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. யமுனா சித்தி என்ன டைப்ரைட்டிங் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்காங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விடுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கன்னு காவேரி சொல்றா. வீட்டை வாடகைக்கு விட்டு மாடியில குடிசை போட்டு தங்கி இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு எவ்வளவு வசதியா வாழ்ந்த பசங்க தான் செஞ்ச தப்பால இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு கிருஷ்ணா ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே நேரம் கிருஷ்ணாவுக்கும் யமுனாவுக்கும் நடுவுல லவ் ஸ்டார்ட் ஆகுது. அடிக்கடி அவங்க கிருஷ்ணாவை வந்து பார்த்து பேசிட்டு போறாங்க. ஒரு நாள் யமுனா கொடுத்துட்டு போன ஒரு லவ் லெட்டரை அந்த வார்டன் பார்த்துட்டு புடுங்க பாக்குறாரு. ஆனாலும் கிருஷ்ணா அவரை எதிர்த்து எப்படியோ அந்த லெட்டரை காப்பாத்திடுறாரு. இதனால கோவப்பட்ட அந்த வார்டன் நைட் இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஜெயில் கம்பி வழியா லத்திய விட்டு கிருஷ்ணா கீழே வச்சிருந்த லெட்டரை கிட்ட இழுத்து அது மேல யூரின் போயிடுறாரு. இதனால ரொம்ப கோபம் அடைஞ்ச கிருஷ்ணா அடுத்த நாள் அந்த வார்டன் கிச்சன்ல விசிட் வரும்போது அவரை தனியா இழுத்துட்டு போய் செம்மையா அடிச்சு போட்டுறாரு. கிருஷ்ணா அடிச்ச அடியில பயந்து போன அந்த வார்டன் என்ன ஆச்சுன்னு போலீஸ் கேட்டதுக்கு வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்றாரு. வழக்கமா இவர்கிட்ட அடி வாங்குற கைதிங்க எல்லாம் வழுக்கி விழுந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப இவர் அதே பதில சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜெயில் கைதிங்க எல்லாம் கிருஷ்ணாவுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வார்டனை அடிச்சிட்டதுனால அவருக்கு சப்போர்ட்டா இருந்த போலீஸ் ஒருத்தர் கிருஷ்ணா கிட்ட வந்து அவனை நீ அடிச்சிட்டதுனால இப்ப நீ தலைவன் ஆயிட்ட, அவனுக்கு பதிலா நீ பொறுப்பேத்துக்கோ, அவன் ஜெயிலுக்குள்ள செஞ்சிட்டு இருந்த கஞ்சா பீடி சாராய பிசினஸ் நீ எடுத்து செய், எனக்கும் கரெக்டா ஷேரை கொடுத்துருன்னு சொல்ல கிருஷ்ணா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்கிறாரு. உடனே அந்த போலீஸ் கிருஷ்ணா தன்னை அடிச்சிட்டதா சொல்லி ஜெயிலர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் ஜெயிலர் கிருஷ்ணாவை தனியா இழுத்துட்டு போய் 4 பேரை விட்டு செமையா அடிச்சிடுறாரு. கொஞ்ச நாள்ல ஐயர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. கிருஷ்ணா வீடு இப்ப இஎம்ஐல இருக்கு. இஎம்ஐ கட்டாதனால பேங்க்ல இருந்து வீட்டை ஜப்தி பண்ண வராங்க. கீழே வாடகைக்கு இருக்கிறவரை அந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்கிறதா சொல்றாரு. சரஸ்வதி அம்மாவையும் பசங்களையும் இனி மேல தங்கிக்க கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாரு. இதனால இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. என்ன சேருதுன்னு தெரியாத சரஸ்வதி அம்மா அந்த தனுஷை போய் பார்த்து இப்படி எங்களை நடுத்தெருவுல நிறுத்திட்டேன்னு சத்தம் போடுறாங்க. ஆனா தனுஷ் இவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். அப்ப கூட போயிருந்த சின்ன பையன் பரணி ரிசப்ஷன்ல இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து வச்சுக்கிறான். பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகவும் பசங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்போன்னு பார்த்து யமுனா ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் வரல. பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து வாங்க காசு வேணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சப்போ அந்த சின்ன பையன் கையில தனுஷோட விசிட்டிங் கார்டை பாக்குற காவேரி அவர்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு தம்பியை கூட்டுட்டு தனுஷை தேடி போறா. தனுஷ் ஏற்கனவே ஒரு கெட்டவன், உதவி எல்லாம் பண்ண முடியாதுங்கிறாரு. அப்போ அந்த பிசினஸ் மேன் வெங்கடாச்சலம் தனுஷ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. தனுஷ் ஏற்கனவே வெங்கடாச்சலம் கேட்கும் போதெல்லாம் பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணி தந்து புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கவர் போல இருக்கு. இப்ப அவர் மறுபடியும் போன் பண்ணி கேட்க காவேரி அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுலான்னு முடிவு பண்ணி அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா போய் சொல்லி 2 பேரையும் வெங்கடாச்சலம் கிட்ட கூட்டிட்டு போறாரு. வெங்கடாச்சலம் காவேரியை மட்டும் வச்சுக்கிட்டு தனுஷ்க்கு பணம் கொடுக்கறாரு. பரணியை கூட்டிட்டு போக சொல்றாரு. தனுஷ் பரணியை ரோட்லயே விட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு யமுனா லேட்டா வராங்க. ஆனா அதுக்குள்ள சரஸ்வதி அம்மா இறந்து போயிடுறாங்க. காவேரியும் பரணியும் திரும்ப வரலன்னு அவங்க எங்கேயோ காணாம போயிட்டதா நினைச்சு அவங்கள கண்டுபிடிக்க டிவில விளம்பரம் எல்லாம் கொடுக்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு கிருஷ்ணா தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆகி வராரு. ஐயர் வீட்டுக்கு வந்து அவங்க கூட தற்காலிகமா தங்குறாரு. மாமியார் இறந்துட்டாங்க, பசங்க காணாம போயிட்டாங்க, தன்னோட குடும்பமே இப்படி செதஞ்சு போச்சுன்னு நினைச்சு வருத்தப்படுறாரு. தனுஷை போய் பார்த்து தனக்கு சேர வேண்டிய பணத்தை கேட்கலான்னு போறாரு. ஆனா அவர் வீட்டு வாட்ச்மேன் கிருஷ்ணா யாரு எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை தரக்குறைவா பேசவும் கிருஷ்ணா கோவப்பட்டு அவரை அடிச்சிடுறாரு. அடுத்த நாள் கிருஷ்ணாவும் ஐயரும் ரோட்ல பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல சிலர் வித்த காட்டிட்டு இருக்காங்க. எதாச்சியா 2 பேரும் அங்க போய் வேடிக்கை பாக்குறாங்க. பார்த்தா அந்த வித்த காட்டுற குரூப்ல கிருஷ்ணாவோட பையன் பரணியும் இருக்கான். காணாம போன பையன் கிடைச்சிட்டான்னு கிருஷ்ணாவும் ஐயரும் சந்தோஷப்படுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல காணாம போன பரணிய இந்த ஃபேமிலி தான் தத்தெடுத்து வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. பரணி கிருஷ்ணாவோட பையன்னு தெரிஞ்சதும் அவர் கொஞ்சம் மன வருத்தத்தோட பரணிய கிருஷ்ணா கூடவே அனுப்பி வைக்கிறாரு. பரணி வீட்டுக்கு வந்ததும் பாட்டியும் அக்காவும் எங்கன்னு கேக்குறான். பாட்டி இறந்து போயிட்டாங்க, அக்காவையும் காணும்னு இவங்க சொல்றாங்க. நானும் அக்காவும் தான் தனுஷ் அங்கிளை பார்க்க போனோம், அவர் தான் அக்கா ஒரு
இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாரு, அவ அங்கதான் இருப்பான்னு அவன் சொல்றான். அதே நேரம் கிருஷ்ணா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி தன்னை பார்க்க வீட்டுக்கு வந்து வாட்ச்மேன் அடிச்சிட்டு போன விஷயம் தெரிஞ்சு தனுஷ் அவர் ஆளுங்களை ஐயர் வீட்டுக்கு அனுப்புறாரு. அவங்கெல்லாம் கிருஷ்ணாவை அடிச்சு ஜீப்ல ஏத்தி தனுஷ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க தனுஷும் அவர் ஆளுங்களும் கிருஷ்ணாவை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அப்ப கூட கிருஷ்ணா கோவப்படாம, என் பொண்ணை நீ தான் இங்கே கூட்டிட்டு போனன்னு பையன் சொன்னான், அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, அப்புறம் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், நாங்க எங்க ஊருக்கே போயிடறோம்னு சொல்றாரு. உன் பொண்ணை வெங்கடாச்சலம் சார் கொல்கத்தால சோனாகாஜிங்கிற ஒரு ஏரியால வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காருன்னு தனுஷ் சொல்ல கிருஷ்ணாவுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. கிருஷ்ணாவை கொன்னுட சொல்லிட்டு தனுஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனா கிருஷ்ணா ஒரு ஆளுங்களை எல்லாம் அடிச்சிட்டு எப்படி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதை தொடர்ந்து கிருஷ்ணாவும் ஐயரும் காவேரியை தேடி கொல்கத்தா போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தனுஷ் சொன்ன அந்த ஏரியா ஒரு ரெட் லைட் ஏரியான்னு தெரிஞ்சு ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ஏரியால ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி கஸ்டமர் மாதிரி ரெண்டு பேரும் ஒரு பில்டிங்குள்ள போறாங்க. என்னதான் கிருஷ்ணா இங்க தான் பொண்ணை தேடி வந்தாலும் தான் பொண்ணு இப்படி ஒரு இடத்துல இருந்துட கூடாதுன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிறாரு. இவங்க கேட்ட மாதிரி 13 வயசுல அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காட்டுறாங்க. அது இவங்க பொண்ணு இல்லைன்னதும் இவங்களும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்படி ஒவ்வொரு பில்டிங்கா போய் தேடி பாக்குறாங்க. ஆனாலும் காவேரி கிடைக்கல. அப்போ ஒரு ரூம்ல கதவு லேசா திறந்திருக்கு. அது வழியா உள்ள கிருஷ்ணாவோட படம் வரைஞ்ச ஒரு பேப்பர் செவுத்துல ஒட்டி இருக்கிறத கவனிக்கிற கிருஷ்ணா அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிறது கிருஷ்ணாவோட பொண்ணு காவேரி தான். அரைக்குறை ட்ரெஸ்ஸோட இருக்கா. ஒருத்தர் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு கோலத்துல அப்பாவை பார்க்க வேண்டியதா போயிடுச்சுன்னு காவேரி அழறா. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தான் பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லி உடனே ஒரு துணியை எடுத்து காவேரி மேல போத்தி கிருஷ்ணா அவளை தூக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. இத பார்த்ததும் உடனே அந்த ரெட் லைட் ஏரியா ஆளுங்க ஓடி வந்து கிருஷ்ணாவை தடுக்கிறாங்க. காவேரியை விட்டுட்டு போக சொல்லி அவரை போட்டு அடிக்கிறாங்க. அப்பையும் கிருஷ்ணா காவேரியை விடாம கட்டி பிடிச்சிட்டு கீழே உட்காந்துறாரு. அங்க பெரிய கூட்டமே கூடிடுது. அங்க இருந்து தமிழ் தெரிஞ்ச லேடி ஒருத்தவங்க என்னன்னு விசாரிக்கிறாங்க. இந்த காவேரி கிருஷ்ணாவோட பொண்ணு தான், யாரோ இவளை கடத்திட்டு வந்து இங்க விட்டுட்டாங்கன்னு கூட வந்த ஐயர் சொல்ல உடனே அந்த லேடி அந்த ஏஜென்ட் கிட்ட விஷயத்த சொல்லி அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட போட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஏஜென்ட் பொண்ணை விடணும்னு 5000 பணம் கேக்குறான். ஆனா இவங்ககிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல. உடனே அந்த லேடியும் அங்க ரெட் லைட் ஏரியால இருக்கிற சில பொண்ணுங்களும் இவங்க மேல இறக்கப்பட்டு அவங்க வச்சிருந்த பணத்தை எல்லாம் காவேரிக்காக கொடுக்கறாங்க. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் விருப்பம் இல்லாம வயிற்று பழப்புக்காக தான் இருக்கும். யாராவது வந்து எங்களை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு வேண்டாத தெய்வம் இல்ல. ஆனா காவேரி அதிர்ஷ்டக்காரி, அவளை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு அந்த லேடி சொல்ல கிருஷ்ணா நன்றி உணர்வோட அவங்க காலை தொட்டு கும்பிடுறாரு. அப்புறமா அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து காவேரியை அவங்க அப்பா கூட வழி அனுப்பி வைக்கிறாங்க. கிருஷ்ணாவும் ஐயரும் காவேரியை கூட்டிட்டு சென்னை வந்துடுறாங்க. அந்த ரெட் லைட் ஏரியால தான் பொண்ணு காவேரி எப்படி எல்லாம் கொடுமைகளை அனுபவிச்சான்னு தெரிஞ்சுக்கிற கிருஷ்ணா கதறி அழுகுறாரு. தான் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிற கிருஷ்ணா ஒரு முடிவெடுக்கிறாரு. ராத்திரி யாருக்கும் தெரியாம தனுஷ் வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு உள்ள போய் தூங்கிட்டு இருந்த தனுஷை அடிச்சு மிரட்டி வெங்கடாச்சலம்க்கு கால் பண்ண வச்சு அவருக்காக ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறதா பொய் சொல்ல வச்சு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்றாரு. அப்புறம் தனுஷை இரும்பு கம்பியால தலையில அடிச்சு கொன்னுடுறாரு. வெங்கடாச்சலம் வர்றதுக்கு முன்னாடியே கிருஷ்ணா அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போயிடுறாரு. வெங்கடாச்சலம் அங்க வந்து கிருஷ்ணாவை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. கிருஷ்ணா அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு இரும்பு சங்கிலியால அவர் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறாரு. வெங்கடாச்சலமும் சண்டை போட்டு சமாளிக்கிறாரு. அங்க இருந்த ஒரு பெரிய கத்திய வச்சு கிருஷ்ணாவை வெட்ட முயற்சி செய்ய கிருஷ்ணா அவரை தடுக்க இப்படியே மாறி மாறி சண்டை போட்டு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பால்கனிக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டதுல வெங்கடாச்சலம் தவறி போய் மாடியில இருந்து கீழே விழ அந்த இரும்பு சங்கிலி இவங்க ரெண்டு பேர் கையிலையும் இறுக்கமா சுத்தி மாட்டிட்டு இருக்கனால அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு வெங்கடாச்சலம் தொங்கிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளோர் ரொம்ப உயரமான இடத்துல இருக்கறனால அங்கேருந்து விழுந்தா கண்டிப்பா வெங்கடாச்சலம் செத்துருவாரு. தன்னை மேல தூக்கி காப்பாத்த சொல்லி வெங்கடாச்சலம் கிருஷ்ணா கிட்ட கெஞ்சுறாரு. செயினை கழட்டி விட்டு அவரை கீழே விழ வைக்கலான்னு கிருஷ்ணா முயற்சி பண்றாரு. ஆனா செயின் ரொம்ப டைட்டா கிருஷ்ணா கையில மாட்டிட்டு இருக்கனால அதை அவரால் கழட்ட முடியல. அந்த கத்தியை வச்சு செயினை கட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அவங்க மேல வந்துட்டாங்கன்னா வெங்கடாச்சலத்தை காப்பாத்திடுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள வெங்கடாச்சலத்தை கொன்னே ஆகணும். வேற வழி தெரியாத கிருஷ்ணா அந்த கத்தியால தான் கையையே வெட்டி துண்டாக்கிறாரு. இதனால வெங்கடாச்சலம் அவ்வளோ உயரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்றாங்க. கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போற கிருஷ்ணா 8 வருஷம் தண்டனை முடிஞ்சு வெளியே வராரு. இவர் வெளியே வரும்போது காவேரிக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்திருக்கு. பரணியும் பெரிய ஆளா வளர்ந்துருக்கான். இத்தனை வருஷமா கிருஷ்ணாவுக்காக காத்திருந்த யமுனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் இப்போ கிருஷ்ணாவோட சொந்த கிராமத்துக்கே போய் பழையபடி ஒரு குடும்பமா ஒன்னா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது.